Sevakar IAS hit session January 16. Everyone knows BRICS summit அப்புறம் Indian Prime Minister and Chinese President meet பண்ணி certain ஒரு டென்ஷனான region in Ladakh, that is the Tepsang Valley and Dimchok. இந்த ரீஜன்லேருந்து அவங்க படைகளெல்லாம் வந்து டிஸ்என்கேஜ்மெண்ட் பண்ணாங்க. இதனை தொடர்ந்து இப்போ சைனீஸ் வந்து ரெண்டு மூவ் மேஜராக வச்சுருக்காங்க. தட் இஸ் டைரக்ட்லி கொஸ்டினிங் த சாவர்னிட்டி ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சைனீஸ் லடாக் ரீஜனில் ரெண்டு கவுண்டியை அவங்களுடைய மேப்பில் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது யாங்சாங்போ, தட் இஸ் பிரம்மபுத்திரா ரிவரில் சைனீஸ் வந்து ஒரு பெரிய டேம், இந்த 3 Gorges டேமை விட பெரிய மடங்கு அவனுக்கு கெட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் இது ரிலேட்டடாக என்னென்ன சேலஞ்சஸ் வந்து இந்தியா ஃபேஸ் பண்ணுறேன், இந்தியா என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஆர்டிக்கல். தென் ஓயோ, உத்தரப்பிரதேஷில் செர்டைன் ரீஜன்ஸில் ஓயோ என்ன ரூல் கொண்டு வந்திருக்காங்கன்னா, அதாவது கல்யாணம் ஆகாத கப்புள்ஸ்க்கு வந்து ஹோட்டல்ஸில் ரூம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டைரக்ட்லி இன்ஃப்ரிஞ்சிங் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் அ இண்டிவிஜுவல் அப்படிங்கிறதான் ஆத்தரில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. லெட் மீ see detail into it. தென் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் UDISE ப்ளஸ் by Ministry of Education, the report pragaram infrastructure in government schools compared to the private schools far better improve ஆயிருக்கு in the last decades அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேட்டா. let me see that later. தென் இப்போது அசாமில் இருக்கக்கூடிய டிமா ஹசோவோ அப்படிங்கிற ஒரு மைனிங் சைட்டில் ரேட் ஹோல் மைனிங் மூலியமாக ஒரு 4 பேர் இறந்துருக்காங்க. ஸோ ரேட் ஹோல் மைனிங் என்னென்ன ரீசனால் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டோடைய ரோலில் என்னவா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தென் ஃபைனலி தட் இஸ் ஸ்டாம்பேட். இப்போது திருப்பதியில் தட் இஸ் அந்த வைகுந்த ஏகாதசி அப்போ ஒரு 6 பேர் வந்து கூட்ட நெரிசலில் மாட்டி இறந்து போயிட்டாங்க. ஸோ இது ரிலேட்டடான ஒரு ரிப்போர்ட். லெட் வி ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். ஓகே, ஸோ சைனீஸ் அக்ரஷன். ஓகே, தட் இஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரிக்ஸ் சம்மிட்டில் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் மோடி ஆஸ் வெல் அஸ் சைனீஸ் பிரசிடென்ட் ஷி ஜின்பிங் அவங்க மீட்டுக்கு அப்புறம் அண்ட் ஃபர்தர் மிலிட்ரி லெவல் என்கேஜ்மெண்ட்ஸ், ஐ மீன் ஹை கமாண்டர் லெவல் டாக்ஸ், ஃபர்தர் லெவல் 18th ரவுண்ட்லாம் தாண்டினதுக்கப்புறம் அண்ட் ஃபாரின் ஆஃபீஸர்ஸ் செக்யூரிட்டி லெவலான மீட்டிங்கும் வந்து ப்ராக்ரெஸ் ஆகி டிம்சாக் ஆஸ் வெல் அஸ் டெப்சாங் வேலி இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய இந்திய படைகள் மற்றும் சைனீஸ் வீரர்களை வந்து பின்வாங்குறதுக்கு ரெண்டு கவர்மெண்ட்டுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஸ்டில் அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் தே ஹேவ் அந்த பஃபர் ஜோனை விட்டு கொஞ்சம் மூவ் அவுட்ராக பண்ணியிருக்காங்களே தவிர பெரிய லெவலில் அது பார்டர் க்ரைசிஸை வந்து ரெக்டிஃபை பண்ணலை. தட் மீன்ஸ் இப்போவும் அந்த பார்டர் இஷ்யூ வந்து ப்ரிவெயில் ஆகிக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது தான். அட் ப்ரெசண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அமைதியான ஒரு சூழல் வந்து ப்ரிவெயில் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் சைனா வந்து ஒரு 2 முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து தட் இஸ் ஒரு பெரிய டேம் பிரம்மபுத்திரா ரிவர் வேலியில் வந்து பில்ட் பண்ணுறதாக. அண்ட் இது வந்து 3 Gorges அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உலகத்திலே மிக உயரமான ஒரு டேம். ஸோ அதை விட ஒரு டபுள் த டைம் இருக்கக்கூடிய ஒரு டேம் செட்டப்பாக தான் இது இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் ஆல்ரெடி 3 Gorges டேம் மேலேயே நிறைய கிரிட்டிசிசம் இருக்குது. ஓவரால் அந்த 3 Gorges இருக்கக்கூடிய டேமை சுற்றி உள்ள ரீஜன் வந்து மோஸ்ட் சீஸ்மிக் ப்ரோனாக மாறிட்டதாகவும் அண்ட் நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வர்றதாகவும் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஃபர்தர் இந்த 3 Gorges டேமுடைய ஹைட்டு வந்து பூமியோடைய அந்த ரொட்டேஷன் ஸ்பீடை கொஞ்சம் வேரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சில சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸும் இருக்குது. ஸோ நவ் ஜஸ்ட் டேக் இட் இன் டு அக்கவுண்ட் தேட் இப்போது கெட்ட போகிற டேம் வந்து அதை விட பன்மடங்கு பெருசாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இதோடைய நேச்சுரல் பேஸ்டு டிசாஸ்டர் அப்படிங்கிறது என்விரான்மெண்டல் டிகிரடேஷன் அப்படிங்கிறதும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட். நம்பர் 2, தட் இஸ் த டவுன் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். இப்போது இந்தியா சைனாக்குள்ள we are having a separate agreement. இந்த மான்சூனாக இருக்கலாம் அல்லது வாட்டர் ஃப்ளோ அதிகமாக வரக்கூடிய காலகட்டங்களில் சைனீஸ் வந்து ஹேவ் டு இன்ஃபார்ம் இந்தியா அபவுட் த வாட்டர்
level over this Yangsangpo river. Yangsangpo அப்படிங்கிறது டிபெட்டில் பிரம்மபுத்திரா ஓடி வரும்போது அதை யாங்சாங்போ அப்படின்பாங்க. தென் நம்ம அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் இந்தியாவுக்குள்ளே ஃப்ளோ ஆகும்போது அதை வந்து பிரம்மபுத்திரா ரிவர்னு சொல்லுவோம். தர்பை அது பங்களாதேஷ்குள்ளே போய் கங்காவோட சேரும்போது மேக்னா ரிவர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், ஓகே. ஸோ இப்போ இந்த யாங்சாங்போவில் வந்து நீங்கள் டேம் கட்டிட்டீங்க அப்படின்னா, இப்போது நிறைய நேரங்களில் சைனீஸ் வந்து இந்த டவுன் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இன்ஃபர்மேஷனை வந்து டிலே பண்ணுறாங்க, அது ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேங்காங்க. தட் பை தே ஆர் கண்ட்ரோலிங் த டவுன் ஸ்ட்ரீம் ஸ்டேட்ஸ். அண்ட் மோரோவர் அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய டெரிட்டரியாக வந்து சைனீஸ் ரொம்ப காலமாகவே வந்து கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேபிள் விசா கான்செப்ட்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லையா. நார்மல் விசா ப்ராசஸ் மாதிரி இல்லாமல் அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து போகக்கூடிய எனி பீப்புள் அவங்கள வந்து அவங்களுடைய சிட்டிசனுங்கிற மாதிரியான ஒரு சமச்சைகளை தான் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டட் டு த விசா கிளியரன்ஸ் இமிக்ரேஷனில் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கு இந்தியா நிறைய இடங்களில் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அப்பார்ட் அந்த வாட்டர் ஃப்ளோ பார்த்திங்கன்னா இந்த டேம் பெரிய லெவலில் இவங்க கெட்ட போகிறதுனால ஸோ வாட்டர் ஃப்ளோ ஒன்று குறையும், இன்னொன்று அதுலேருந்து வரக்கூடிய சில்ட்டோடைய காம்போசிஷனும் நமக்கு குறையும். ஸோ ஒன்ஸ் இது குறையும் போது கீழே இருக்கக்கூடிய ரீஜன் வந்து கொஞ்சம் லெஸ் ஃபெர்டைலாக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் ட்ராட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் ப்ரிவேல் ஆகலாம். அண்ட் ஃபர்தராக ஃப்ளட் வரக்கான வாய்ப்புகள், பிகாஸ் unexpected opening of these dam reservoirs, water from these reservoirs may lead to disastrous flood into those downstream areas. ஸோ இதனால் பாதிக்கப்பட போகிறது இந்தியா மட்டும் இல்லை, பூட்டான் இஸ் தேர் அண்ட் பங்களாதேஷ் மேஜர்லி, பிகாஸ் இந்தியாவுக்கு ஒரு பாதிப்புனா பங்களாதேஷ்லேயும் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஓவரால் தீஸ் டேம் சிஸ்டம் நம்ம கண்டெயின் பண்ணுறதுக்காக, இதோடைய இம்பேக்டை குறைக்கிறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 1 பில்லியன் செலவில் நிறைய ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 12 ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன்ஸ் வந்து அருணாச்சல் பிரதேஷில் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம பிளான் வச்சுருக்கோம். ஸோ தட் மேலேருந்து ஓப்பன் பண்ணி விடக்கூடிய வாட்டருடைய ஃப்ளோவை நம்மளால் கண்டெயின் பண்ண முடியும். So that is one way we can preserve. And water unpredictability or uncertainty-ஐயும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு 6 டேமில் நம்ம வந்து வாட்டர் வந்து சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னா. ஸோ these are the major initiatives India has trying to take. Next, second thing is Ladakh. So Ladakh continuously there is a lot of problem, especially in the that is the cartographic அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தட் இஸ் மேப் மூலியமாக. இந்த கார்ட்டோகிராஃபிக் அக்ரஷன் அப்படின்னு சொல்ல என்னென்னா, மேப்பை வந்து அவங்களுக்கு சாராத டெரிட்டரியை அவங்களுடைய டெரிட்டரியாக மேப்பில் வரைஞ்சி காமிச்சு, ஸோ தட் பை அதுக்கான ஓனர்ஷிப்பை வந்து கிளைம் பண்ணுறது. இது ஈவன் நேபாள் கூட நமக்கு இந்த காலப்பாணி இஷ்யூ, அந்த காளி ரிவருடைய ஆரிஜினை வச்சு பிரிக்கக்கூடிய இந்த காலப்பாணி அப்படிங்கிற அந்த பிளேஸ். ஸோ இதை வந்து இந்த மேப் மூலிமா தே ஹேவ் அக்கௌண்டட் இன்டு தேர் கண்ட்ரிஸ் ரீஜன் அப்படின்ட்டு. ஸோ இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இதில் ஒரு டிஸ்பியூட் வந்து எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும். சேமஸ் லைக் தேட் இவங்க அருணாச்சல் பிரதேஷ்லேயும் இவங்களுடைய ஹோல்டை வந்து சைனீஸ் ஆக்குபை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் லடாக்லேயும் ஆல்ரெடி அக்ஷய் சின் பற்றி நமக்கு தெரியும். They have grabbed it after the 1962 வாருக்கு அப்புறம் they have grabbed it from India. பட் அப்போ வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணி லடாக் ரீஜன் வந்து இந்தியாவுக்குள்ளே வர்ற மாதிரியான ஒரு செட்டப் வந்து இருக்கும் ஆஸ் ஆஃப் நவ். பட் திஸ் அக்ஷய் சின் அப்படிங்கிறது சைனா ஆக்குபைடு லடாக் அந்த ரீஜனில் இந்த அக்ஷய் சின் சைனா ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்ன காஷ்மீர் வந்து அப்போ ஹோல் ரீஜன்றான். இப்போ தான் லடாக்கை வந்து தனியாக பிரித்து ஒரு யூனியன் டெரிட்டரியாக வந்து நம்ம மாற்றிருக்கோம். ஸோ இது போக there are lot of continuous issues இந்த பேங்சாங் ஸோ லேக் ரிலேட்டடான அந்த 8 ஃபிங்கர்ஸ் அந்த இஷ்யூ பார்த்தோம். இப்போ பார்த்த நம்ம ரீசெண்டாக டாக் பண்ண இந்த டெப்சாங் வேலி, டெம்சாக் பிளேன்ஸு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த டாப் டு பாட்டம் இந்த லைனில் தான் வந்து ஃபுல்லாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த லடாக் அப்படிங்கிறதுல ஆல்ரெடி நிறைய
ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்ரி பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அங்கே உள்ள பீப்புள் வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன சேலஞ்சு வருது அப்படின்னா, லடாக்கில் உள்ள சர்டன் ஏரியாவை சைனீஸ் வந்து அவங்களுடைய கார்ட்டோகிராஃபிக் ட்ராயிங்கில் ஷோட ஒரு 2 நியூ கவுண்ட்டி வந்து ஆட் பண்ணுறாங்க. கவுண்டினா இப்போ இங்கே இருக்கக்கூடிய ப்ரொவின்சஸ், டிஸ்ட்ரிக்ட்ஸு இந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ அப்போது 2 கவுண்ட்டி வந்து லடாக்குள்ளேருந்து அவங்க வந்து எடுக்காங்க. எடுத்தால் மட்டும் காணாது. இப்போ அருணாச்சல் பிரதேஷ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சர்டன் ரீஜனை ஆக்குபை பண்ணி அதில் அவங்க டக்குன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பில்டிங்ஸ் ரைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பீப்புளை கொண்டு வந்து செட்டில்மெண்ட் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும். ஸோ தட் இட் பி லிட்டில் ஹார்ட் ஃபார் அஸ் தெம் டு கிளியர் தோஸ் பீப்புள் டு கெட் அவுட் ஃப்ரம் தோஸ் ஆக்குபைட் அண்ட் க்ரூச் டெரிட்டரி. ஸோ அப்போ சைனீஸ் அகெயின் இந்த கார்ட்டோகிராஃபிக் மூலியமாக இந்தியாவுடைய அந்த நிலப்பரப்பை சேலஞ்ச் பண்ணுறத இந்தியா வந்து இட்ஸ் அ டைரக்ட் சேலஞ்சிங் ஆர் த்ரெட்னிங் அவர் சாவர்னிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கிளைம் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டர்நேஷ்னல் லாஸ் பிரகாரம் இந்த மாதிரியான கார்ட்டோகிராஃபிக் மூலியமாக அவங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒரு ஏரியாவை அவங்களுக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா, இஸ் தட் அக்செப்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் ஒன் கேஸ் ஸ்டடி தட் இஸ் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். தட் இஸ் நம்ம யூஎன் கீழே இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். 2 கோர்ட் உண்டு இல்லையா, கிரிமினல் ஜஸ்டிஸ் கோர்ட்டு, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு அண்ட் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஹாக், நெதர்லாண்டில் இருக்குது. அண்ட் நோட்டப்லி இப்போ யூஎனுடைய 6 யுனைடெட் நேஷனுடைய 6 பிரின்சிபல் ஆர்கனில் ஒன் ஆஃப் த ஆர்கன் இஸ் திஸ் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அண்ட் அந்த 6 பிரின்சிபல் ஆர்கனில் ஒன்லி ஒன் தட் இஸ் அவுட் சைட் த யூஎஸ். அது பார்த்திங்கன்னா தட் இஸ் திஸ் பர்டிகுலர் கோர்ட் தான். மிச்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா யூஎஸ்லேயே தான் வந்து சீட் ஆகிருக்கு. ஓகே ஃபைன். ஸோ லெட் கெட் இட் திஸ் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இவங்களுடைய தீர்ப்பு ரிலேட்டட் டு மின்குயஸ் அண்ட் எக்ரிஹவுஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் டெரிட்டரி, அதோடைய டிஸ்பியூட் பிட்வீன் யூகே அண்ட் ஃப்ரான்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மேப் எவிடென்சஸ் வந்து அவங்களுடைய சாவர்னிட்டி, அவங்களுடைய உரிமையை தார்மீக உரிமையை வந்து உறுதிப்படுத்தாது அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு அந்த ஐசிஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் அண்ட் சாவர்னிட்டி அப்படிங்கிறது தான் ஒரு கண்ட்ரி உடைய ஆளுமை ஓத டெரிட்டரி அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்ணும் அப்படிங்கிறத மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் சைனீஸ் இப்போ அவங்க பண்ணியிருக்க விஷயங்கள் நம்மளை பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணாது இந்த லீகல் டேர்ம் அப்படின்னு சொன்னாலுமே கூட, பட் ஆன் கிரவுண்ட் இன் ப்ராக்டிக்கல் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஹார்ட் ஃபார் அஸ் டு மேக் தெம் அவே ஃப்ரம் தட் ஏரியா. ஒன்ஸ் ஆக்குபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள திரும்ப வந்து வெளியே அனுப்புறது ரொம்ப கஷ்டமான ரீசன். சைனா பொறுத்த வரைக்கும் தே ஆர் ஃபாலோயிங் அ ஸ்ட்ராட்டஜி தட், அதாவது ஃபஸ்ட்டு அவங்க ஒரு நம்மளுடைய ஏரியா அந்த பார்டர் லைன்லேருந்து கொஞ்சம் முன்னாடி வருவாங்க, வந்து ஒரு கிலோமீட்டர் ஆக்குபை பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ 1 கிலோமீட்டர் ஆக்குபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 கண்ட்ரிக்கு இடையில சண்டை நடக்கும், சில கிராஸ் ஃபயரிங்லாம் நடக்கும். தென் அதுக்கப்புறம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு 500 மீட்டர் வந்து பின்னாடி போவாங்க. ஸோ வாட் இஸ் த அவுட்கம் ஓவரால் பார்த்திங்கன்னா, அவங்க பார்டர் லைன்லேருந்து ஒரு 500 மீட்டர் வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ரெகுலராக சைனீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே ஃபைன். ஸோ இது போக ஆத்தர் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. எப்போதுமே வந்து இந்த சவுத் ஏஷியன் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் எப்படி இந்த மாதிரியான பார்டர் டிஸ்பியூட்ஸை வந்து ரிசால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது சைனாவுடைய பார்டர் டிஸ்பியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஓன்லி வித் இந்தியா, ஆல் த பார்டர் நேஷன்ஸ், நேபாளாக இருக்கட்டும், பூட்டானாக இருக்கட்டும், ஈவன் இந்த மியான்மர் அண்ட் சவுத் சைனா சீயோடைய பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே சைனாவுக்கு வந்து அந்த பார்டர் டிஸ்பியூட் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ சவுத் சைனா சீலெலாம் எப்படி அதை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான, நாட் பீஸ்ஃபுல், தட் மீன்ஸ் இப்போதைக்கு அதை வந்து அமர்த்தி வச்சுருக்காங்க அப்படின்னா, தட் இஸ் ஏஷியான் அப்படிங்கிற இந்த கூட்டமைப்பு தான். ஸோ தே ஆர் மோர் பவர்ஃபுல். ஒரு 10 நாடுகள் சேர்ந்து ஒரு முடிவுகளை வந்து எடுக்காங்க. இப்போ ஈவன் மியான்மரில் மிலிட்ரி ரூல் வரும்போது கூட ஏஷியானுடைய ரோல் வெரி வெரி க்ரூஷியலாக இருந்துச்சு. மியான்மரை வந்து கம்பல் பண்ணி பீப்புளுக்கு தேவையான டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ மியான்மருடைய கேஸ் இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிகாஸ் அகெயின் அங்கே இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் சிவில் ரைட் பீப்புளுடைய ப்ரொட்டஸ்ட் வந்து ரைஸ் ஆகிட்டே வரும் அகேன்ஸ்ட் த மிலிட்ரி ரூல். தட்ஸ் அ செப்பரேட் கேட்டகரி. இன் ஜென்ரல் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த சவுத் ஏஷியா அப்படிங்கிறது இப்போ சாக் நேஷன்ஸில் எடுத்துக்கலாம். தட்ஸ் அ சவுத் ஏஷியனுடைய ஒரு குரூப்பிங்ஸ்.
அண்ட் பிம்ஸ்டெக் இஸ் தேர். பட் இவங்கள பெரிய லெவலில் எஃபெக்டிவாக வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது கிடையாது. பிகாஸ் there's நோ ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் தோஸ் கண்ட்ரிஸ். எஸ்பெஷலி இந்தியா வந்து எல்லாருமே ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய நேஷனாக தான் நம்ம வந்து பார்க்குறாங்க ஓவரால் அதர் நேஷன்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பூட்டான் போயிட்டிங்கன்னா இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டான நிறைய வியூஸ் வந்து பார்க்க முடியும். பிகாஸ் இந்தியா ஸ்பான்சர் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்டுமே அவங்களுடைய நேம்ஸ் ஹிந்தி போர்டில் எல்லாத்துலேயுமே வைக்கிறது. தட் வாஸ் நாட் அக்செப்டட் பை தேர் பீப்புள். மியான்மரில் சேம் கைண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அகென்ஸ்டான ஒரு பெரிய இந்தியா அவுட் கேம்பெயின் அப்படின்னு சொல்லி முன்னெடுத்து கொண்டு போனாங்க. நேபாளில் நிறைய அங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ஃபார் இந்தியா கூட வந்து பெரிய லெவலில் எஜுகேஷனுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இங்கே வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தவங்க. There was a situation happen, I guess 2016 around, when there was a issue with the Madheshi Indian based Indian origin people living in Nepal. அவங்களுக்கான கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் ரிலேட்டடாக இந்தியா சில கொஷின் ரைஸ் பண்ணும்போது அங்கே பார்டர்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணி, ஸோ அதுலேருந்து அங்கே உள்ள யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவை நோக்கி வர ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தே ஜஸ்ட் ஸ்டார்ட் ஸ்ப்ரெடிங் ஓவர் த அதர் நேஷன்ஸ், அந்த டேலண்ட்டை மூவிங் அவுட். ஸோ அப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூடில் தான் பார்க்காங்க. அப்போ சைனாவுக்கு ஒரு நல்ல நேம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சைனாவுக்கு வந்து சைனா இஸ் யூஸிங் தேர் எக்கனாமிக் பவர், அந்த டெப்ட் ட்ராப் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளே கொண்டு போயிறாங்க. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் அரேனா. ஸோ அப்போ இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது குரூப்பிங்ஸ் எப்படி ஒரு ஏஷியானில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த குரூப்பிங் வந்து அந்த பிரச்சனையை வந்து சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இந்தியாவில் சார்க்கோ பிம்ஸ்டெக்கோ இந்த அமைப்புகள் வந்து முன்னே எடுக்கணும் அந்த பிரச்சனையை. பட் ஆனால் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. பைலேட்ரல் மூலியமாக தான் நிறைய விஷயத்தை அணுகிறோம். ஸோ அதுவும் வந்து பெரிய லெவலில் தீர்ப்பு நமக்கு ஒரு பெட்டர் சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது. எஸ்பெஷலி வென் ஆல் த நேஷன்ஸ் ஆர் சஃபரிங் ஃப்ரம் த சைனாஸ் பார்டர் பாலிசி. Why not they get together to fight against China அப்படிங்கிறத ஆத்தர் இங்கே கொஸ்டின் பண்ணிக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகல் பேர்லாம் ஓயோ. ஸோ உத்தரப்பிரதேஷில் தெர் இஸ் ஒரு பர்டிகுலர் பிளேசஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓயோ வந்து திருமணமாகாத கப்புள்ஸ் வந்து ஹோட்டல்ஸில் ரூம் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்களுக்கு கீழே இயங்கக்கூடிய ஹோட்டல்ஸ் எல்லாத்துக்குமே டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நவ் தே ஆர் அபவுட் டு எக்ஸ்பேண்ட் தட் பர்டிகுலர் டைரக்ஷன் டு மெனி டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸோ இதுக்கு அகேன்ஸ்டாக ஆத்தர் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து முன் வச்சுருக்காரு. தட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இண்டிவிஜுவலுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து இது வயலேட் பண்ணுறா இல்லையா, இஸ் தேர் எனி கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படிங்கிறதான் ஆத்தர் எல்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ தெர் வாஸ் அ award winning film that is All We Imagine as Light அப்படிங்கிற இந்த ஃபில்மோடைய கான்செப்ட் என்னென்னா, ஒரு யங் கப்புள்ஸ் அனு அண்ட் ஷியாஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் கிடைக்காம தே ஆர் ஜஸ்ட் ரோமிங் ஆல் அரவுண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இதனை சொல்லிவிட்டு ஆர்த்தர் ஃபாதராக இப்போ இந்த ஓயோ கொண்டு வந்தால் இந்த ரூல்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இதில் ஓயோ தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இது டியூ டு த ப்ரெஷர் ஃப்ரம் த சிவில் சொசைட்டி குரூப்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸ், அதனால் நாங்கள் வந்து இதை நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தட் ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, தட் இஸ் ஓயோ வந்து இன்டைரக்டாக அவங்க கூட பார்ட்னராக இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் எல்லாத்தையுமே பீப்புளை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண சொல்கிறாங்க அந்த பேசிஸ் ஆஃப் மேரிட்டல் ஸ்டேட்டஸ். ஓகே, அவங்க மேரேஜ் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு ரூம் கொடுக்கக்கூடாது. ஸோ தட் மீன்ஸ் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மூலியமாக வந்து அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஆத்தருடைய பாயிண்ட். ஸோ இது ரிலேட்டடாக ஆத்தர் வந்து சர்டன் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸை ஹைலைட் பண்ணியிருக்காங்க, வெதர் தட் இன்ஃப்ரிஞ்சஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷஃபின் ஜஹான் வெர்சஸ் அசோகன் கேஎம் 2020 இந்த கேஸில் ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது தட் ஆல்சோ இன்க்ளூட் ஒரு இண்டிவிஜுவல் வந்து அவங்களுடைய பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணிக்கிறது அவங்களுடைய உரிமை. தட் இஸ் வித்தின் மேரேஜ் அல்லது அவுட் சைட் மேரேஜ். ரெண்டு சுச்சுவேஷனில் மேரேஜ் ஆகும்போதும் சரி, இல்லை நீங்கள் மேரேஜ் ஆகாமலும் சரி, உங்களுடைய பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணக்கூடிய உரிமை வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நவ்டேஜ் சிங் ஜோஹர் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018 பொறுத்த வரைக்கும் அதாவது இண்டிவிஜுவலுடைய ரைட்ஸ் ஓவர் தி ஃபிசிக்கல், எமோஷ்னல், மென்டல் அண்ட் செக்ஷுவல் கம்பேனியன்ஷிப், அவங்களுக்கான துணையை வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கிறதுல எந்த விதமான தடையும் கிடையாது. தே ஹேவ் தேர் ரைட்ஸ் அப்படிங்கிறதையும் அதில் மீன் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபர்தர் நிறைய ஜட்மெண்ட்ஸில் ப்ரைவசி, டிக்னிட்டி ஆஸ் வெல் அஸ் அட்டானமி அப்படிங்கிறது ஆர்டிகல் 21 கீழே
இருக்கக்கூடிய உரிமைகள் அப்படிங்கிறதையும் சுப்ரீம் கோர்ட் நிறைய இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் ஸோ பீப்புள் வந்து இண்டிவிஜுவல் அவங்களுக்குன்னு அந்த அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கான உரிமைகள் ஓவர் கன்சென்ஷுவல், அதாவது ரெண்டு பேரும் ஒப்புதலோட இன்டிமேட் ஆர் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஆர் கோஹேபிட் வித் தியர் பார்ட்னர்ஸ் இஃப் தே சூஸ், அவங்க கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இட் இஸ் ஃபால்ஸ் அண்டர் ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது தான் ஆத்தர் இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்தர் ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஓயோவுடைய இந்த டிசிஷன் அப்படிங்கிறது இட் நாட் அ மேட்டர் ஒன்லி வித் த கப்புள்ஸ், அதாவது அன்மேரிட் கப்புள்ஸ் மட்டும் நம்ம அந்த பர்ஸ்பெக்டிவில் பார்க்கக்கூடாது. தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை கொலீக்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வாட் ஆர் ஹோவர். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தே மே கோ அண்ட் டேக் அ ரூம் ஃபார் சம் தேர் பர்சனல் ஸ்டப்ஸ். ஸோ அப்போ இது வந்து அவங்களுடைய ரைட்ஸையும் வந்து வயலேட் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஸோ கான்ஸ்டியூஷனில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ அதில் அதாவது ஆர்டிகல் 13 பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் that is laws that is interrogatory with the fundamental rights or null and void அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுலேருந்து ஜுடிஷியல் ரெவியூக்கான ஒரு ஸ்கோப்பே வந்து எமினேட் ஆகுது இந்த ஆர்டிகல் 32 அண்ட் ஆர்டிகல் 226. ஆர்டிகல் 32 ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் சுப்ரீம் கோர்ட் அண்ட் 226 ஃபார் அதர் ரைட்ஸ் இன் ஹை கோர்ட். இந்த ரிட் பெட்டிஷன்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த லாஸ் இன் டெரோகேட்ரி அப்படின்னு சொல்லும்போது அப்போது சட்டங்களை பற்றி பேசுகிறோம் ஒன்று. இன்னொன்று, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நெகட்டிவ் ஆப்ளிகேஷன் ஃபார் த ஸ்டேட்ஸ். ஸ்டேட்ஸ் வந்து இதில் கொடுக்கப்பட்ட உரிமைகள், குடிமகனுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளை வந்து மீறக்கூடாது. அப்படி மீறிச்சுன்னா ஆர்டிகல் இந்த 13 as well as ஆர்டிகல் 32, 226 மூலியமாக கோர்ட்டோடைய ரெமெடியை வந்து கேட்க முடியும். ஸோ அகேன்ஸ்ட் யாருக்காக மட்டும் கேட்க முடியும் அப்படின்னா, ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் ஒன்லி த ஸ்டேட். ஆர்டிகல் 12 வந்து ஸ்டேட்னா என்னன்னு டிஃபைன் பண்ணுது. அப்போ ஸ்டேட்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ கவர்மெண்ட் பாடிஸ், ஆல் த கவர்மெண்ட் பாடிஸ், பார்லிமெண்ட், லெஜிஸ்லேச்சர், தட் இஸ் அ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், லோக்கல் பாடிஸ், கவர்மெண்ட் கார்பரேட்ஸ். ஸோ இது தான் சொல்லியிருக்காங்களே தவிர ப்ரைவேட்டை வந்து அங்கே மீன் பண்ணலை அப்படிங்கிறத ஆத்தர் வந்து இதில் சொல்கிறாங்க. பட் ஃபர்தராக Supreme Court, that is Kaushal Kishore versus State of Uttar Pradesh 2023ல Supreme Court வந்து ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது ப்ரைவேட் பீப்புளுக்கு அகேன்ஸ்டாகவும் என்ஃபோர்ஸ் பண்ணப்படும், ப்ரைவேட்ஸும் அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஆதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பார்ட் 3ல சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டான என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ வெர்டிக்கல், அதாவது வெர்டிக்கல்லி ரைட்ஸ் அப்ளை ஆகிறத பற்றி பேசுகிறோம். ஸ்டேட் அண்ட் சிட்டிசன் இதான் வெர்டிக்கல். பட் சிட்டிசன்ஸுக்கு மத்தியில் தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் பீப்புள், தட் இஸ் ப்ரைவேட் கம்பெனிஸ் ஆர் தேர். ஸோ தே வயலேட்டிங் த சிட்டிசன். ஸோ இவங்க வந்து ஹொரிசாண்டல். ஸோ இதை பற்றி ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பேசல அப்படிங்கிறதையும் மீன் பண்ணிவிட்டு சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட் இன் தி கௌஷல் கிஷோர் கேஸையும் ஹைலைட் பண்ணுறாங்க. தட் த ப்ரைவேட் இஸ் ஆல்சோ ஃபால் அண்டர் ஆர்டிகல் 21 அப்படிங்கிறத அந்த கேஸில் சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக தெர் ஆர் ஒரு 3 முக்கியமான கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸை வந்து மீன் பண்ணுறாங்க. தட் இஸ் ஆர்டிகல் 15 clause 2. ஸோ அதாவது எந்த ஒரு சிட்டிசன்ஸுமே வந்து ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் ஆர் எனி ஆஃப் தம் இதை பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. தட் இஸ் அவங்க வந்து பப்ளிக் பிளேஸஸோ இல்லை ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட் அல்லது ஹோட்டல்ஸ் or other public entertainment places. So bathing gods, roads, well tanks. So இந்த மாதிரியான பிளேசஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இதை பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இதில் வந்து மீன் பண்ணியிருக்காங்க. தென் ஆர்டிகல் 17 தட் இஸ் ப்ராக்டிஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அண்ட் ஆர்டிகல் 23 அப்படிங்கிறது ஹியூமன் டிராஃபிக்கிங் அண்ட் ஃபோர்ஸ் லேபர் அகேன்ஸ்ட். ஸோ இந்த ஆர்டிகல்ஸை மீன் பண்ணிவிட்டு ஃபர்தராக ஆர்டிகல் 15 clause 2 இதோட இந்த ஓயோ கேஸோட எப்படி ஆத்தர் சிங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக அதாவது கேஸ்ட், ரிலிஜன் அண்ட் அதர் கிரவுண்ட்ஸை மீன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கேஸில் வரக்கூடிய அந்த மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஒரு கிரவுண்டாக வச்சு
டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஆர்டிகல் 15 கிளாஸ் 2ல் வந்து சொல்லப்படல. ஸோ அதனால் அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இல்லை அப்படிங்கிறதையும் ஃபர்தராக கௌஷல் கிஷோர் கேஸ் பார்த்திங்கன்னா இதோடைய அப்ளிகேஷன் ஆர்டிகல் 21 அப்ளை டு த ப்ரைவேட் அப்படிங்கிறது அன்மேரிட் கப்பலுக்கு வந்து அப்ளை ஆகுமா அப்படிங்கிறதையும் கிளாரிஃபை பண்ண வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறோம். So this is the moment the government had to start making laws on this ground, that is rights of unmarried couples over other things அப்படிங்கிறத ஆத்தர் வந்து இதில் மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இவங்க இந்த ப்ரீ மேரிட்டல் ரிலேஷன்ஷிப், திருமணமாகாத கப்புள்ஸ், அவங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த ஒரு கேள்வி அப்படின்னு வரும்போது நாட் ஓன்லி திஸ் ஓயோ இன் ஜென்ரலாகவே நிறைய ரூம்ஸ் வீடு வந்து ரெண்ட் எடுத்து ஸ்டே பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ப்ரைவேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை லேண்ட் வாங்குறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த மேரிட்டல் ஸ்டேட்டஸ், கேஸ்ட், ரிலிஜன், செக்ஷுவல் ஓரியன்டேஷன், ஜெண்டர் ஐடென்டிட்டி இதன் பேஸ் பண்ணியும் சில டிஸ்கிரிமினேஷன்ஸ் வந்து நடக்குது. ஸோ அப்போ இந்த அன்மேரிட் கப்புள்ஸ் இவங்களுடைய ரைட்ஸ் அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான ஒரு லாஸ் வந்து இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஆத்தரில் பேசியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் எடிட்டோரியல், தட் இஸ் ஒரு டேட்டா எஜுகேஷன் ரிலேட்டடாக யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன், தட் இஸ் UDISE ப்ளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரிலிமினரியில் உங்களுக்கு எந்த ரிப்போர்ட் யார் பப்ளிஷ் பண்ணுறாங்கிற மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க. சில நேரங்களில் ரேரஸ்ட் கேசஸில் அந்த ரிப்போர்ட்டோடைய சாராம்சங்கள் வந்து கேட்பாங்க. பட் இட்ஸ் வெரி ரேர் பிகாஸ் ஜென்ரலி ரிப்போர்ட் அண்ட் அவருடைய பப்ளிகேஷன் இது தான் கேட்டிருக்காங்க. சில டேட்டாஸ் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக சர்டன் டேட்டாஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப டெப்த்தாக உங்களுக்கு ஃபேக்சுவலாக இதை எடுத்துக்கக்கூடாது. கண்டென்ட் பேசிஸில் மெயின்ஸில் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த பர்ஸ்பெக்டிவில் எடுத்துக்கிட்டால் போகிற இந்த டேட்டாஸை மெயின்ஸில் GS 2ல் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் அதுக்கு யூ கேன் கெட் இன் டு எஜுகேஷன் இதில் வந்து நீங்கள் இதை பார்க்கலாம். ஸோ இதில் ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் பாஸ்ட் 10 years கம்பேர்ட் டு ப்ரைவேட் ஃபார் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து well equipped with the basic infrastructures like functional electricity, ramps, boys and girls toilet, etc. Okay, so இந்த ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷனல் எலக்ட்ரிசிட்டி 45%லேருந்து 90% வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. தென் கம்ப்யூட்டர்ஸ் வந்து 15%லேருந்து 51% வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. தென் ரேம்ப்னா அந்த சரிவு மாதிரியாக பேரியர்ஸ் அண்ட் ரேம்ப்ஸு மெடிக்கல் செக்கப் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலோட இவங்க வந்து பெட்டராகவே வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. இது போக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அர்பன் அண்டு ரூரல் ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து ஃபார் பெட்டர் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் லைப்ரரிஸ், ரேம்ஸு இதெல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய 75% ஆஃப் த ரூரல் ஸ்கூல்ஸ்லேயும் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் அந்த ப்ரைவேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் கேப் வந்து ரொம்பவே வந்து நேரோ டவுன் ஆகிருக்கு. அண்ட் ரேம்ஸ் அண்ட் மெடிக்கல் செக்கப்பில் அர்பன் ஸ்கூல்ஸை விட ரூரல் வந்து பெட்டராக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக இந்த கம்ப்யூட்டர், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷனில் பெரிய லெவலில் ரூரல் ஸ்கூல்ஸ் வந்து கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க. அண்ட் ஃபங்க்ஷனல் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் உமன் கண்டினியூஷன் ஆஃப்டர் செகண்டரி எஜுகேஷன் இதுக்கு வந்து ரூரல் ஏரியாஸில் ஆப்சன்ஸ் ஆஃப் டாய்லெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து ஒரு முக்கியமான காரணமாக வந்து கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ தட் த கவர்மெண்ட் ஹேஸ் இம்ப்ரூவ் திஸ் இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது எஸ்பெஷலி கேரளா, தமிழ்நாடு, பஞ்சாப் இவங்களாம் ஃபார் பெட்டராகவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தென் ஃபங்க்ஷனல் எலக்ட்ரிசிட்டி பவர் சப்ளை ரெகுலராக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50% வரைக்கும் எல்லா ஸ்டேட்லையுமே வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் நவ் இட் இஸ் 80%, ப்ரீவியஸாக 50, நவ் இட் இஸ் 80%. தென் கம்ப்யூட்டருடைய அவைலபிலிட்டி கேரளாவில் பார்த்திங்கன்னா அபவ் 90% அங்கே உள்ள ஸ்கூல்ஸ்லலாம் இருக்குது.
அண்ட் 6 அதர் ஸ்டேட்ஸில் 80%, பட் ரிமைனிங் ஸ்கூல்ஸில் கம்ப்யூட்டர் அவைலபிலிட்டி கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஓவராலாக உங்களுக்கு இந்த ஆர்டிக்கிளோடைய க்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து இந்த ரிப்போர்ட் பிரகாரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த டோட்டல் பர்சன்டேஜை மட்டும் வேணால் எடுத்துக்கலாம். மோர் தென் 80% ஆஃப் த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸில் ஃபார் பெட்டராக வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு த ப்ரைவேட் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து இந்த அப்படிங்கிற டேட்டா வந்து இந்த ரிப்போர்ட்லேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கோட் பண்ணிக்கலாம் ஆன்சர் ரைட்டிங்கில். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். பரோ ட்ராஜடி. இப்போது டிமா ஹசாவோ அப்படிங்கிற ஒரு மைனிங் சைட் இன் அசாம். ஸோ இதில் ஒரு 4 பேர் இறந்து போயிட்டாங்க டியூ டு ரேட் ஹோல் மைனிங். ஸோ ரேட் ஹோல் மைனிங்னா இட்ஸ் நத்திங் பட் அதாவது பூமிக்குள்ள ஒரு ஆள் மட்டும் போகிற மாதிரியான குழிகளை வந்து இவங்களே வந்து கையில் ஒரு ஆக்ஸை வச்சு தோண்டிக்கிட்டே போவாங்க. தோண்டிக்கிட்டே போய் தே வில் ஜஸ்ட் கீழே இருந்து நிலக்கரியை வந்து எடுத்துகிட்டு வந்து பிளாக் மார்க்கெட்டில் சேல் பண்ணுறது தான். இது பெரிய லெவல்லையே வந்து நிறைய எம்ப்ளாயீஸை வச்சு இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க இல்லீகலாக. ஆஸ் பர் த அசாம் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் இல்லீகல்னு கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணியுமே இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஆத்தரில் மீன் பண்ணியிருப்பாங்க. இல்லை என்ன ரீசன், ஏன் வந்து இது கொலாப்ஸ்? ஒன்று அந்த ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகும், அதர்வைஸ் இவங்க இந்த மாதிரியான ஆக்ஸை வச்சு உடச்சிக்கிட்டே போகிறதுனால ஹோல்ஸ் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா தெரியாமல் அங்கே ஹிடனாக இருக்கக்கூடிய ஆக்குஃபயர், அதாவது நிலத்தடி நீர் இருக்கக்கூடிய அந்த ஒரு இதை வந்து உடச்சிடுறாங்க. ஸோ அதனால் வாட்டர் ஃபுல்லாகவே வந்து ஃபில்லப் ஆகிடுது. ஆஸ் வெல் அஸ் மணல் எல்லாமே வந்து தண்ணி உள்ள ஏற மணல் எல்லாமே சரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியும் வந்து நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை வந்து நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் வந்து 2014 வந்து பேன் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இது ஏன் த்ரைவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக கண்டக்ட் பண்ணக்கூடிய ஜியாலஜிக்கல் சர்வே பிஃபோர் எக்ஸ்ப்ளோரிங் திஸ் மைனிங் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிஷின்ஸ், அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறது ஹையர் அமௌண்ட்டாக இருக்கிறதுனால அகெயின் அண்ட் அகெயின் இந்த ரேட் ஹோல் மைனிங் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் இல்லீகலாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட் 2019 வந்து there was a case that is ஒரு 15 மைனர்ஸ் வந்து ரேட் ஹோல் மைனிங் போய் இந்த ஈஸ்ட் ஜெயின்தியா ஹில்ஸ் தட் இஸ் இந்த மேகாலயா ரீஜனில் பார்த்திங்கன்னா டிசம்பர் 2017 மாட்டிப்பாங்க. அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான அது ரிலேட்டடான கேஸில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கொஷின் பண்ணியிருப்பாங்க, எப்படி அஃபிஷியல்ஸோடைய அக்னாலஜ்மெண்ட் இல்லாமல் அல்லது அவங்களுடைய நாலேஜ் இல்லாமல் இவங்க வந்து ரேட் ஹோல் மைனிங்க்கு வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்தராக தெர் வாஸ் அ கமிட்டி வந்து திஸ் மானிட்டரிங் கமிட்டி என்ஜிடி நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் ஒன்று செட்டப் பண்ணியிருந்தாங்க. அதோடைய ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஈவன் தான் கவர்மெண்ட் சைடில் வந்து இதுக்கான பேன், இந்த ரேட் ஹோல் மைனிங் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு பேன் போட்டிருந்தாலும் அந்த சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் அரௌண்ட் தோஸ் பர்டிகுலர் ஸ்டேட்ஸ் அவங்களுக்கு நிலக்கரி அதிகமாக தேவைப்படுது. அண்ட் ஆல்சோ தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கும் அதிகமான நிலக்கரி வந்து நார்த் ஈஸ்ட் ரீஜனில் வந்து தேவைப்படுது. ஸோ அது இந்த கோலுக்கான டிமாண்ட் அதிகப்படுத்துறதுனால பீப்புள் வந்து கண்டினியூஸாக இந்த ரேட் ஹோல் மைனிங் அப்படிங்கிறதுல வந்து ஆக்டிவாகி இருக்காங்க. அண்ட் ஃபர்தராக ஆத்தர் இன்னொரு கேஸ் ஸ்டடியும் மீன் பண்ணியிருப்பார். தட் இஸ் திஸ் சில்கியாரா டனல் உத்தரகாஷியில் நம்ம ஒரு ஐ திங்க் சார்டாங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது த ரோடு இட் இஸ் ரோட் ப்ராஜெக்ட் இன் உத்தரகாண்ட் இந்த ரீஜனில் இதில் ஒர்க் பண்ண நிறைய லேபர்ஸ் வந்து உள்ளே மாட்டிப்பாங்க. ஸோ அப்போது இவங்க நிறைய ட்ரை பண்ணுவாங்க, அவங்கள வெளியே கொண்டு வரவே முடியாது. ஃபைனலாகவே இந்த ரேட் ஹோல் மைனர்ஸை அசாம்லேருந்து வர வச்சு அவங்க மூலியமாக தான் they have rescued those people அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ கவர்மெண்ட் இன் அதர் வேலையும் இந்த ரேட் ஹோல் மைனிங் வந்து ஏதோ மோடில் என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஆத்தரில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தட் இஸ் இப்போது திருப்பதியில் வைகுந்த ஏகாதசி அப்போ அதிகமான க்ரௌடு வந்து வந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வந்து அந்த கூட்ட நெரிசலில் மாட்டி இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டாம்பைடு இன்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இந்தியாவில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அண்ட் தெர் வாஸ் ஆர்டிக்கல் டிசம்பர் 27 ஹிந்துவில் வி டு டிஸ்கஸ் தட் ஆர்டிக்கல். ஸோ இந்தியாவில் வந்து ஸ்டாம்பைடு வந்து
அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் லாஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோவுடைய டேட்டா பிரகாரம் 1996 2022 வரைக்கும் 3000க்கும் மேற்பட்ட பேர் இந்த க்ரௌடு நெரிசலில் சிக்கி ரிலீஜியஸ் பேஸ்டான க்ரௌடு நெரிசலில் சிக்கி இறந்துருக்காங்க அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன மாதிரி ரெகுலர் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, தட் இஸ் மோர் தேன் 3000 போலீஸ் பர்சனல் வந்து இந்த இன்சிடெண்ட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. தென் தெர்பை டோக்கன் சிஸ்டம் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் தப்பாக இருக்குது. இந்த டோக்கன் சிஸ்டமில் வந்து ஒரு குளறுபடி ஏற்பட்டனால பீப்புள் மத்தியில் ஒரு ஃபியர் எனக்கு டோக்கன் கிடைக்காத வைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதட்டத்தில் ஒரு கூட்ட நெரிசல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வைகுந்தா துவார தர்ஷன் அப்படிங்கிறது 10 நாள் வந்து அங்கே நடக்கும். ஃபர்தராக இதே மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் வந்து ஹைதராபாத்லேயுமே வந்து இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு. ஸோ இது தர்பை டிமாண்ட்ஸ் தட் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு இன்னோவேட்டிவான ஒரு சொல்யூஷனை வந்து நம்ம கொண்டு வரணும் அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்னன்ஸ் வைஸ். ஒன் சஜஷன் இஸ் தட் பில்கிரிம்ஸை வந்து, அதாவது இந்த ரிலிஜன் பேஸ்டு பில்கிரிமேஜஸ், இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி விசிட் பண்ணவங்களுக்கு லீஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து புதுசாக வரவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரியான ஒரு சிஸ்டம் கொண்டு வரலாம். அண்ட் ஃபர்தராக விஐபி சிஸ்டத்தை வந்து விஐபி தர்ஷன், ஸோ இதை வந்து கவர்மெண்ட் ரீகன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாட் ஓன்லி there's an another issue that is the environmental degradation. ஸோ இப்போ திருமலா ஹில்ஸ் திருப்பதி இருக்கக்கூடிய இந்த ரீஜன் பார்த்திங்கன்னா சேஷாச்சலம் பயோஸ்பியர் ரிசர்வ், இது வந்து டைகர் ரிசர்வும் கூட. ஸோ நீங்கள் அதனால் ப்ரிலிமினரி ஓரியன்டாக இந்த கொஷின் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேஷ்னல் பார்க்கோ இல்லை சாங்சுரிஸ்க்கு இடையில ஒரு ரிவர் போகலாம். ஸோ இதில் கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது, திஸ் கைண்ட் ஆஃப் டென்ஸ் ஃபாரஸ்ட், இல்லை இது வந்து ஒரு டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிவிட்டு விச் அமங் த ஃபாரஸ்ட் ஆர் நேஷ்னல் பார்க் ஹேவிங் த அபவ் சிக்னிஃபிகண்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஸோ அப்போது உங்களுக்கு தெரியணும் தட் இஸ் சேஷாச்சலம் பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமலா ஹில்ஸ் அப்படிங்கிறது இந்த திருப்பதி இருக்குது. ஸோ இப்போ அதிகப்படியான பீப்புள் கன்ஜெஷன் அதிகமாகுது. ஸோ பில்டிங்ஸ், ரெசிடென்ட்ஸ், ஹோட்டல்ஸ் ஆஸ் வெல் அஸ் அதர் டூரிசம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அந்த என்விரான்மெண்ட்டை பயங்கரமாக டிகிரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆத்தர் சில சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ இந்த பில்கிரிம்ஸ் வந்து அந்த டெம்பிளை விசிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சீலிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். விர்ச்சுவல் தர்ஷன், அதாவது நீங்கள் ஆன்லைனில் டிவி வச்சு டிஸ்பிளே பண்ணுறதாகட்டும், இல்லை ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் தர்ஷனை வந்து அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் போக இந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டடான பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்கான பாலிசிஸை மேக் பண்ணணும். அண்ட் ஃபைனலி கொலாபரேட்டிவ் எஃபோர்ட் பை ஆல் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இது எல்லாமே வந்து இட்ஸ் வெரி எசென்ஷியல். இதன் மூலியமாக நம்ம ஓரளவுக்கு பெட்டராக இந்த திருப்பதியில் ஃபர்தராக இதே மாதிரி இன்சிடென்ட் நடக்கிறத தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன் ஜென்ரல் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக கவர்னன்ஸ் ஏரியாவில் தெர் இஸ் ஒரு பெரிய ஒரு லூப் ஹோல் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக கொஞ்சம் நிறைய கேஸ் ஸ்டடிஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ப்ராப்ளி யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன் மெயின்ஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அந்த ஏரியாவில் வந்து இதை பேஸ் பண்ண கொஷின்ஸும் கூட வரலாம். தேங்க்யூ.